Hello friends, welcome to Anbudan in Samayal. இன்னைக்கு நம்ம அஞ்சப்பர் ஹோட்டல் ஸ்டைல்ல காடை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் 5 காடை எடுத்திருக்கேன். 5 காடையை நான் கட் பண்ணி பீஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் பீஸாக வேண்டாம், நீங்கள் முழுசாக போடணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த காடையை நான் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 5-6 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த மசாலாலாம் காடைக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணி இது ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊறட்டும் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு குழி போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாவை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட நான் 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் நல்லா கண்ணாடி மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 1.5 டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, சுருளை வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கிளாஸ் போல் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க காடையை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நான் எல்லா காடையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம காடை ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த கிரேவிக்கும் சேர்த்த மாதிரி நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும்.
1 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்லேயே சேர்க்குறத விட கடைசியில் சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக நெய் சேர்க்கறதுனால ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சூப்பரான காடை பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அஞ்சப்பர் ஸ்டைலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.